ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்கள் டிரான்சிட் இருக்குது, பெயர்ச்சி. எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், அப்படியெல்லாம் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதன். எப்போவுமே ராசிநாதன் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அந்த ராசிநாதன் தான் உங்களுக்கு பகைரண ரோகாதிபதி. ஒரு வேகத்தை கொடுப்பார், உத்வேகத்தை கொடுப்பார், ஒரு தைரியத்தை கொடுப்பார், எல்லாம் உண்டு. ஆனால் அதனால் அந்த ஒரு ஆளுமையை கொடுத்து உங்களுக்கு ஒரு பகைமையை உருவாக்கி கொடுப்பார். ஏன்னா பகைமை வந்தால் தான் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியவரும் இதே செவ்வாய் பகவான். ஆக 1-6 கூடிய அதிபதி செவ்வாய் 26/10/2025 வரைக்கும் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்து உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கார். 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையும் வாங்குறார். ஸோ சுப விரயங்களாக உங்களுக்கு இருக்கும், ஆன்மீக விரயங்களாக இருக்கும், சில பேருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஒரு விரயமாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி இந்த சீருடை பணியாளர்கள், காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக சேரக்கூடிய ஒரு காலகட்டம். 27/10/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வராரு, ஆட்சி அமைக்கிறார். ஏன்னா ராசிநாதன் அவர் தாங்கிறதுனால அவர் அங்கே உங்கள் இடத்துக்கு ஆட்சி அமைக்கிறார். ஜென்மராசிக்கு வந்தாருனாலே முன்கோபம் அதிகமாகும், உடல் ஆரோக்கியம் கவனிக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் குருவோட பார்வையை வாங்கிடுறார். ஏன்னா குரு டிரான்சிட் ஆகிறார். அதனால் குருவோட பார்வையை வாங்குறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்துடும். கோபம் வர மாதிரி இருக்கும், அதுக்குண்டான உணர்ச்சி வேகம் இருக்கும். ஆனால் உடனே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, அப்பா இதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லது அப்படின்னு. அது எதனால் வருது? குருவோட பார்வை. ஸோ குருமங்கள யோகம் உங்களுக்கு இருக்குது. அந்த குருமங்கள யோகத்தை வச்சு எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. 7-12 கூடிய அதிபதி சுக்கிர பகவான், உங்களுக்கு களத்திராதிபதி விரையாதிபதி சுக்கிர பகவான் 7/10/2025 வரைக்கும் எங்கே இருக்காருன்னா உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குங்க, தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான உயர்வு வருதா என்ன ஒன்றுமே தெரியல. ஏன்னா கேதுவோடு சேர்ந்துட்டுருக்கார். ஏகப்பட்ட டென்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சமாளிக்கிறீங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக ஜீவனம் வேண்டாமா சொல்லுங்கள். நேரங்காலம் சரி இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு ஒவ்வொரு கிரகமாக இருந்ததுன்னா அப்போ 365 நாள் நம்ம வீட்டிலேயே இருக்க முடியும் சொல்லுங்கள். இப்போ யார் சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறது? கரெக்டாக
அப்போ இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருந்துட்டு சில டைட்டை கொடுப்பார். ஆனாலும் அதை மாற்றி அப்படியே யோசித்து இது பண்ணிங்கன்னா நல்லது. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள், வாழ்க்கை துணை, கூட்டாளிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. 8/10/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்பா 11ஆம் இடம் சூப்பராச்சே, அற்புதமான இடமாச்சே, லாபம் கொழிக்கக்கூடிய ஒரு இடமாச்சே. ஆனால் அங்கே தான் நீச்சம் அடைகிறார். அங்கே தான் நீச்சம் என்னென்னா பலம் இழக்கிறது, பலம் போயிடுது. அப்படின்னா என்ன, நம்ம எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கணும். இன்னும் அப்படியே தெளிவாக யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்ம மாற்றிக்கணும் நம்மளை. எந்தெந்த விஷயத்தில், உடல் ஆரோக்கியத்தில், உத்தியோகத்தில். ஏன்னா இந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன்னா 7-12 கூடிய அதிபதி கலத்திரத்தோட வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்க, அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட அனாவசியமான தர்க்கம் வச்சுக்கப்படாது. விரயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஏன்னா விரயாதிபதி நீச்சம் அடைகிறார். விரயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா விரயம் சுப விரயமாக இருக்குமே தவிர அசுப விரயமாக வராது. அடுத்தபடி 8-11 கூடிய அதிபதி புத பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் விரயஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் இடம். 8-11 கூடிய அதிபதி 2-10-2025 முதல் 23-10-2025 வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் 12ஆம் இடத்துல இருந்தாலும் 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையை வாங்குறார். அதுக்கப்புறம் தான் குரு டிரான்சிட் ஆகிறார். அது வரைக்கும் புத பகவான் உங்களுக்கு சில அனுபவபூர்வமான ஒரு விரயத்தை உங்களுக்கு கொடுப்பார். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு வரும். குருவோட பார்வை இருக்குல்ல, நல்லா படிப்பாங்க. அதுமாதிரி இந்த எழுத்து, அச்சுத்துறை, பிரிண்டிங்லலாம் இருக்காங்க பாருங்க, பிரிண்டிங் ப்ரெஸ், அவங்களுக்குலாம் ஒரு ஏற்றமிகு வாழ்க்கை அமையும். அதுமாதிரி இந்த கலைத்துறையில் இருக்காங்க பாருங்க. ஏன்னா சுக்கிர பகவான் இதனாலே, புத பகவான் சுக்கிர பகவானாலே கலைத்துறையில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம். 24-10-2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வரார், விருச்சிகத்துக்கே வரார். சூப்பர், என்ன சூப்பர். புதன், சுக்கிரன் இவங்கெல்லாம் ஜென்மராசிக்கு வந்தாலே அதி அற்புதமான பலன்களை கொடுப்பாரு. அறிவுத்திறன் விருத்தி அடையும். ரொம்ப நாளாக இந்த குழப்பங்கள்லாம் குறையும். ஏன்னா குருவோட பார்வையை வாங்குறார். என்ன சுவாமி இப்போ தான் குரு பார்வை, நீங்கள் 18ஆம் தேதி இருக்கலாம், அப்புறம் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு வந்துட்டார், இப்போவும் குரு பார்வைங்கிறீங்களா? ஏன்னா குரு டிரான்சிட் ஆகிறார். அற்புதம். அதேமாரி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு வரும். நல்லா படிக்கணும், நல்ல முன்னேற்றம் வேணும்னு அதுக்காகவே இந்த குழந்தைகள் ஒரு சாதனை பண்ணுவாள். அதேமாரி இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க, அனுகூலமான மாற்றத்தை, நல்ல சாதனை புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி ஜீவனாதிபதி சூரிய பகவான். எப்போவுமே விருச்சிகராசி என்பவர்கள் உழைப்பு உழைப்பு உழைப்பு. பெண்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், சப்போஸ் ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னாலும் சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் 17-10-2025 உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 11ஆம் இடத்துல இருந்து ரொம்ப அதிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காரு. ஏகப்பட்ட முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காரு. உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் ஒரு உயர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சாதனை உங்களுக்கு இருக்குது. அப்படியே சமாளிக்கிற ஒரு பக்கம். உங்களோட வேதனைகள்லாம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்லைங்கிற மாதிரி ஆன்மீக பயணங்கள், அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் எல்லாமே பரவாயில்ல, நல்லபடியான ஒரு முன்னேற்றம். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்துருக்காரு. சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு, அதாவது இந்த உத்தியோகம் வேண்டாம், வேறு உத்தியோகம் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு போகலாம்னா கண்டிப்பாக போயிருப்பேன். அதுக்குண்டான உயர்வுகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. 18-10-2025 முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வரார். நீச்சம் அடைகிறார். ஏன்னா துலாம் ராசியில் நீச்சம் அடைகிறாருங்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் விரயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களை விருப்பங்கள் 1000 இருக்கும். எல்லாருக்குமே 1000 லட்சம் கோடி கூட விருப்பங்கள் இருக்கும். அப்போ இந்த விருப்பங்கள் பூர்த்தி அடையணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்தில். அதுமாதிரி சொத்து வாங்குறது, விற்கிறது, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாள்லாம் நிறைய பேர் இந்த விருச்சிக ராசியில் இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அப்போ தான் ரொம்ப நல்லது. அதுமாதிரி அந்த பங்குச்சந்தை இதிலெல்லாம் இருக்குது, இங்கே பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அடுத்தபடி 2-5 கூடிய அதிபதி குரு பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானது பஞ்சமாதிபதி. இந்த குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 17-10-2025 வரைக்கும் உங்களோட அஷ்டம ராசி அப்படிங்கிற 8ஆம் இடத்துல இருக்கார். ஏகப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கிறீங்க. கரெக்டாக, ஏகப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் குழப்பங்கள்,
பெற்றோர்களின் மூலமாக சில குழப்பங்கள், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், தனவரவில், பொருளாதாரத்தில், குழந்தைகள் மூலமாக, ஏன் கோவிலுக்கு போனால் கூட அங்கேயும் பிரச்சனை. கரெக்டா? அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்னு. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து வந்த உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் இருக்க போகிறது. எப்போ 18/10/2025 இந்த குரு பகவான் டிரான்சிட் ஆகிறார். எங்கே? சூப்பரான இடம், உங்களோட பாக்கியஸ்தான் 9ஆம் இடத்துக்கு வந்து உச்சமடைகிறார். சூப்பர், அருமையான பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. குரு பகவான் அதிசாரமாக வந்து அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், முன்னேற்றம். ராகு சுகஸ்தானத்தில் இருக்கார். சுகஸ்தானம் அப்படிங்கிறதே உடல் ஆரோக்கியம், படிப்பு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் குருவோட பார்வையை வாங்கிறதுனால சமாளிக்கிறீங்க. ஆனால் 18ஆம் தேதியிலேருந்து குருவோட பார்வையும் விலகிறதுனால ராகு தன்னிச்சையாக இருக்க போகிறார். கவனமாக இருக்கணும். வெளியூர்லேருந்து வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்தபடியாக கேது ஜீவனஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு பரபரப்பை கொடுத்துன்னு தான் இருக்கார். சமாளிச்சுட்டு இருக்கீங்க, வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதுனால சமாளிக்கிறீங்க. அடுத்தபடியாக 3, 4 கூட அதிபதி சனீஸ்வர பகவான், சகாயாதிபதி, சுகாதிபதி. இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே குழப்பம் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில விஷயங்களும் உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள்லாம் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு முன்னேற்றம் அதையும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் இப்போ வக்ரகதியில் இருக்கிறதுனால நீங்கள் அடக்கி வாசிக்கிறீங்க, அமைதியாக இருக்கீங்க, அப்படியே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ். ஏன்னா வக்ரத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது அதுக்குண்டான வேலைகளை நம்ம பார்த்து அப்படியே போய்க்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் வெற்றி. சரி, பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுக்கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த ராகு கேது 4, 10 இடத்துல இருக்கிறதுனால ஜீவனமும் விருத்தி அடையணும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும், எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் போங்க. முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போயிட்டு நாகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.